விஜய் சேதுபதியோடைய பையனுக்கு நடிக்க தெரியல, டைலாக் பேச தெரியல, பாடி லாங்குவேஜ் வரல. அவருடைய இந்த படத்தில் ஸ்டண்ட் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்டண்ட் கூட வந்துட்டு கேமரா ட்ரிக்ஸும் ஒரு விதமான எடிட்டிங் பேட்டர்னும் வச்சு சமாளிச்சிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மெயினாக இந்த படத்தை வந்து நான் பார்த்து வியந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரவீன் கேஎல் எடிட்டர், வேல்ராஜ் வந்து ஒளிப்பதிவு, சாம் சிஎஸ் மியூசிக்கு, அனலரஸ் வந்து டேரக்டர் ப்ளஸ் ஸ்டண்ட் மாஸ்டர். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆக்டருக்கு இருக்கக்கூடிய ஒரு டெக்னீஷியன் டீம் இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான். இந்த படத்தில் கருணாஸ் அவருடைய பையன் நடிச்சிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ராவான ஒரு கமர்ஷியல் படமாக வெளியே எக்ஸ்ப்ளோர் இருக்க வேண்டிய ஒரு படம். இவர் நடித்ததுனால ஒரு நெகட்டிவ் தாட்டோடையே வெளியே போய் சேராமல் போயிடுச்சு அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பாருங்கள். அனலரசுக்குள்ளே இப்படி ஒரு டேரக்டர் இருக்காரா, நான் ராவான ஸ்டண்ட் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து சர்ப்ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு படமாக தான் இந்த படம் இருக்கும். நான் வந்து ஓடிடியில் அந்த படத்தை வந்து பார்த்தேன். ஏன்னா தேட்டரில் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. எங்கள் ஏரியாவில் இந்த படம் வந்து ரிலீஸும் ஆகவும் இல்லை. இவருக்கு நிறையா வந்து பயிற்சி வேணும். ஜஸ்ட்டு வந்துட்டு வெயிட்டை குறைச்சிட்டா நம்ம வந்து பெரிய டெடிகேஷனான ஒரு ஆள் அப்படின்னு நம்மளால் சொல்லிட முடியாது. நடிப்புக்கு தனி தேர்வு வேணும். அது அவங்க அப்பாவே கண்டிப்பாக சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருந்தால் இந்த படத்தை வந்து பாருங்கள். அனலரசுடைய டைரக்ஷன் என்ன அப்படின்றது இந்த படத்தில் தெரியும். நன்றி, வணக்கம்.